பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி வசல்லிம் வபாத். அல்லாவுடைய பெரிய கிருபா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்புடைய மாதத்தை எங்களுக்கு தந்து அதில் பல நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களை நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லா. நோம்பின் உடைய பயிற்சி எங்களுக்கு தொடர்ந்து கபூர்லையும் பிரயோஜனம் அளிக்கணும். அதன் பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்களுக்கு சாதகமாக அமைய வேணும் என்கிறதுக்காக வேண்டித்தான் அந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாலும் நாங்கள் அவைகளோட எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டோமோ நோம்புடைய அமல்களோட, அதே போல் இந்த நேரங்கள்லையும் நாங்கள் அமல்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது ஆக முக்கியம். அத்துடனே பாவங்களை விட்டும் விலகி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு பாவங்களோட எங்களுக்கு தொடர்பு இருக்குமோ அமல்களுடைய இன்பம் எங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டுடும். அமலில் சோர்வு உண்டாகும். மேலும் அமலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலிகளை தருவதற்கும் அது காரணமாக அமைய மாட்டாது. ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிறதுக்கு உண்டான அடையாளம் தான் அதனை தொடர்ந்து இன்னொரு அமலை செய்கிறது. நாங்கள் தொழுததன் பின்னால் நஃபுல் தொழுகிறோம், அதன் பின்னால் குர்ஆன் திலாவத் செய்கிறோம். இப்படி என்று ஒரு அமலுக்கு பின்னால் இன்னொரு அமல் செய்கிறது, அது அமல் கபுல். அதே நேரம் ஒரு சதக்காவை கொடுக்குறோம், நல்ல விஷயங்களை பேசுகிறோம். இப்படியான ஒரு தொடர் எங்களோட இருக்கும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் செஞ்ச அந்த அமல்களை கபூல் செய்தான் என்கிறதுக்குரிய அடையாளமாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய கிருபத்தான் அல்லாஹ் அடியார்களை எப்பவும் அவனை அழைக்கிறதுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். உஜீபு தாவத் தாஇ இதா தஆன். எப்பொழுது அடியான் என்னை அழைப்பானோ அந்த நேரம் நான் பதில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுறான். எனவே உங்களுக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கக்கூடியவன் தான் உங்களுடைய ரப்பு. நீங்கள் அவனை எந்த முறையில் அழைத்தாலும் கூட உங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் பல பேர்களை கொண்டு அவனை அழைக்கலாம். ஐயம்மா ததோ ஃபலஹோ அல் அஸ்மா உல் ஹுஸ்னா. நீங்கள் எப்படி அழைத்தாலும் கூட அல்லாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்குது. நீங்கள் ரஹ்மான் என்று அழைங்க, ரஹீம் என்று அழைங்க, அஸ்ஸபூர் என்று அழைங்க, அல் கஃபார் என்று அழைங்க. எப்படி அழைத்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பதில் தர தயாராக இருக்கிறான். இவ்வளவு பேர்கள் அல்லாஹ் தனக்கு வச்சிருக்கிறதே அடியார்களுக்கு அல்லாஹ்வினுடைய கருணை எந்த அளவுக்கு படர்ந்து இருக்குது என்று சொல்லி காட்டுறதுக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மேலும் பல ரமலான்களை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை தரணும். அதுக்காக எங்களுடைய உயிரை வாழ்நாளை அல்லாஹ் நீடித்து வைக்கணும். நாங்களும் நல்லமல்கள் ஓடத்தான் உயிர் வாழணும். யாருடைய நல்லமல்களோட வாழ்நாள் அதிகரிக்குதோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவை நாடியிருக்கிறான். இன்றைக்கு அதிகமானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயது கூடுதலாக கிடைத்திருக்குது என்றாலும் கூட அந்த வயதின் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை. காரணம் என்னண்டா அவங்களுக்கு அதன் ஊடாக நல்லமல் கிடைக்கிற பாக்கியம் இல்லை. ஃபிரௌன் போன்றவங்க பல 100 வருடங்கள் வாழ்ந்தான். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வருடங்கள் வாழ்ந்தவன் தான் ஃபிரௌன் என்கிறவன். அவங்க நல்லமல்களில் ஈடுபட இல்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள இல்லை. இதனால் லானத் செய்யப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் ஆனாங்க. அந்த வாழ்நாள் அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கலை. இதே மாதிரி நபிமார்கள் 1000 வருடங்கள் வயது கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த வருட காலங்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானதாக இருந்தது. காரணம் என்னென்னா அவங்க தன்னை முற்று முழுதாக நல்ல விடயங்களில் ஈடுபடுத்தி கொண்டாங்க. நாங்களும் எங்களை கூடுதலாக நல்ல விடயங்களில் ஈடுபடுத்தி கொண்டு எங்களுடைய குணநலங்களை அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக ஆக்கி கொள்வதற்கு முயற்சி செய்யணும். இதனூடாக எங்களுடைய மைத்து சம்பவிக்கும் என்று இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவருடைய கூட்டத்தில் எங்களையும் கபூல் செய்வான். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்கிறார்கள். காலு இன்னக லஅன்த யூசுஃப். அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் யூசுஃபா? கால அன யூசுஃபு வஹாதா அஹி. ஓ, நான் யூசுஃப், இது என்னுடைய சகோதரன். கது மன்னல்லாஹு அலைனா.
அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்து விட்டான். இன்னஹு மை யத்தகி வயஸ்பிர் ஃபைனல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். நிச்சயமாக யார் தக்வாவுடனும் பொறுமையுடனும் செயல்படுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய கூலிகளை வீணாக்கிறதில்லை. யார் தக்வாவுடையவும் பொறுமையுடையவராகவும் இருக்கிறாரோ அவருக்குத்தான் முஹ்ஸின் என்று சொல்லப்படும். அவருக்குத்தான் முஹ்ஸின் என்று சொல்லப்படும். பொதுவாக முஹ்ஸின் என்றால் நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்கள், நல்லுபகாரம் புரியக்கூடியவர்களுக்குத்தான் கூறப்படும். என்றாலும் இந்த ஆயத்தில் தக்குவாவும் சபுரும் இருக்கக்கூடியவர்கள் தான் நல்லவர்கள், முஹ்ஸினீன்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலியை வீணாக்க மாட்டான். இன்றைக்கு அதிகமானவங்களிடத்தில் இந்த ரெண்டும் இருக்காது, தக்குவாவும் சபுரும். சிலவங்களிடத்தில் தக்குவா இருந்தாலும் சபுர் இருக்கிறது இல்லை. நினைத்த மாத்திரத்தில் அவங்களுடைய சில மிருக குணங்கள் வெளியாகிடும். சில நேரங்களில் எல்லை மீறி போயிட்டு சில விஷயங்களை அவர்கள் பேசிடுவாங்க. புறைக்கு நிரந்தரமான கைசேதங்களுக்கு உள்ளாகக்கூடிய விடயங்கள் எல்லாம் உண்டாகிவிடும். எனவே ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பலவிதமான துன்பங்களில் சிக்கப்பட்டாங்க. அந்த நேரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அவங்க மாறு செய்ய இல்லை. எல்லா நேரங்கள்லையும் தக்வாவோட செயல்பட்டாங்க. ஆகப்பெரிய சோதனை தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை ஷைத்தான் திசை திருப்பதற்குண்டான பல முயற்சிகள் செய்தான். அத்துடனே அவர்கள் பொறுமையில் மிகவும் உறுதியாக இருந்தாங்க. அந்த பொறுமையின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல வைக்கிறான், ஃபைனல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹ்ஸினீன்களுடைய கூலியை வீணாக்கிறது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுமையையும் தக்குவாவையும் எங்கள் எல்லோருக்கும் தர வேணும். காலு தல்லாஹி. இந்த நேரம் சகோதரர்கள் மறுமொழி கூறுகிறார்கள், பதில் சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக. காலு அவர்கள் கூறினார்கள், தல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லகது ஆசரக்கல்லாஹு அலைனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை காண உண்மை, அதாவது உங்களை தேர்ந்தெடுத்தான், உன்னை தேர்ந்தெடுத்தான். வைன் குன்னால ஹாத்தியின், நாங்கள் நிச்சயமாக குற்றம் இழைத்தவர்களில் ஆகிவிட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. நாங்கள் இதுக்கு 89வது ஆயத்தில் ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்குரிய பதில் இங்கே தான் சொல்லப்படுது. பொருள், செல்வம், மதிப்பு, அழகு, திறமை, மேன்மை இவைகள் அனைத்திலும் அவர்களுடைய சகோதரர்களை பார்க்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேன்மைப்படுத்தியிருந்தார். சகோதரர்கள் உணர்றாங்க, நாங்கள் வேணுமென்றே குற்றம் செஞ்சதுனால எங்களை தாழ்மையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி உங்களை மேன்மையாக ஆக்கியிருக்கிறான் என்ற விஷயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் அதில் தெரிவிச்சும் கொள்கிறாங்க. அவங்க இப்படி சொன்னது ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் தங்களுடைய குற்றத்தை அவங்க ஒப்புக்கொண்டதாகவும் அந்த குற்றத்துக்கு தக்க தண்டனையை இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு தயார், நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் என்றும் சொல்கிறது போல இருக்குது. கால இதனை கேட்டு ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று உங்களிடத்தில் பழி வாங்குறதுக்கு இல்லை. யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னிப்பான், அவன் இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிகவும் இரக்கம். தங்களுடைய சகோதரர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தாழ்ந்த நிலையில் இப்படி சொன்னோனே இவங்களுக்கு இரக்கம் அதிகமாயிட்டுது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சகோதரர்கள் மீது உண்டான இரக்கம் அதிகமாயிட்டுது. அதனால் அவங்களுக்கு மறுமொழியாக, இன்று உங்களுக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அதற்கு பரிகாரம் செய்கிறதும் இல்லை என்று சொல்லி அவர்கள் தன்னின் மீது இருந்த உரிமையை மன்னித்து விட்டாங்க. அதாவது தண்டனை கொடுக்கும் உரிமை அவங்களுக்கு இருக்குது என்றாலும் அவங்க மன்னித்து விட்டாங்க. அல்லாவும் அவர்களை மன்னித்துட்டான். இதனால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. யக்ஃபிருல்லாஹு லக்கும் லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்ற வார்த்தைகளெல்லாம்
ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவித்தாங்க. ஆரம்பத்தில் இவங்க நடந்து கொண்ட விதங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க. எப்படி நீங்கள் என்னோட நடந்து கொண்டீங்க என்றதையும் அவங்க ஞாபகப்படுத்தினாங்க. இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி இவங்களுக்கு அரச பதவியையும் கொடுத்து இப்போ ஒரு பெரிய அதிகார திறமையும் அவங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கும் பொழுதும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்கிறாங்க. இந்த விடயம் ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலையும் சகோதரர்களின் ஊடாக நடக்கக்கூடிய தவறுகள் ஏராளமாக இருக்கத்தான் செய்யுது. இந்த நேரங்களில் பல வருடக்கணக்கில் அவைகளை பாராட்டி கொண்டு பல பிரச்சனைகளுக்கு காரணம் அமைத்து கொண்டு இறுதியில் சந்ததிகள் கூட மௌத்தா போய் கொண்டிருக்குது. அவர்களுடைய பகமை இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவைகள் அனைத்தையும் ஆரம்பத்தில் இருந்தே அறிந்து கொண்டும் இவர்களுக்கு அதிகமான நல்லுபகாரங்கள் செய்துவிட்டு இறுதியில் எல்லோருக்கும் பொது மன்னிப்பையும் கொடுக்குறாங்க. அவங்களுடைய சகோதரர்களை மிக கண்ணியமாக மரியாதையாக பல உதவிகளை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மரியாதையாக நடத்தினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் சகோதரர்கள் ஆள் அனுப்பி காலையில் மாலையில் நீங்கள் எங்களுக்கு விருந்தளிக்கிறீங்க, உங்களுக்கு நிகழ்ந்த விஷயங்களை நீங்கள் மறந்து சம்பூர்ணமாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அவைகளை நினச்சி எங்களுக்கு வெட்கம் ஏற்படுது என்று சொல்லி அனுப்பினான். ஈஜிப்டில் உள்ள மனிதர்களுக்கு அதிகாரம் ஆட்சி செலுத்தினாலும் அவர்களை போல நான் உங்களுக்கு, அதாவது எனக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களை போல நான் உங்களோட நடந்து கொள்வது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 20 திரகங்களுக்கு விற்கப்பட்ட இந்த அடிமைக்கு உயர்ந்த இடத்தை தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வை அவங்க புகழ்ந்தாங்க. நான் இப்பொழுது உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் உணர்றேன், உங்களை கொண்டு தான் நான் சிறப்படைந்திருக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, தன்னுடைய சகோதரர்கள் அவர்களிடத்தில் குற்ற மனப்பான்மையை பற்றி கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது, நீங்கள் எங்களுக்கு நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சிருந்தும் உபகாரம் செய்கிறீங்களே என்றெல்லாம் சொல்கிற நேரத்தில் இவங்க சொன்ன பதில்தான், இந்த நேரம் உயர்வடைந்து இருக்கிறேன் என்றிருந்தால், எனக்கு சிறப்புகள் கிடைத்திருக்கிறது என்றிருந்தால் அது எல்லாமே உங்களின் காரணமாகத்தான். நீங்கள் என்னுடைய சகோதரர்கள், நான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரன் என்கிறத இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு காட்டி என்ன கண்ணியப்படுத்துகிறான், இதனால் நீங்கள் வெட்கம் அடைய வேண்டியதில்லை என்று பதில் சொல்லி அவங்கள தேற்றினாங்க. பிறகு என்ன நடக்குது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இத்ஹபு பி கமீசி ஹாதா, இப்போ நீங்கள் என்னுடைய இந்த கமீஸை எடுத்துக்கொண்டு போங்க. ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி, இந்த கமீஸை கொண்டு போயிட்டு என்ற வாப்பாவுடைய முகத்தில் போடுங்க. யத்தி பசீரா, அவருக்கு பார்வை வந்துவிடும். வத்தூனி பி அஹ்லிக்கும் அஜ்மஈன், மேலும் நீங்கள் குடும்பத்தோட என்னிடத்தில் வாங்க என்றும் சொன்னாங்க. பொதுவாக இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் அவங்களோட குற்றங்களை உணர்வது எப்படியானது? தஃப்சீரில் விளக்கம் சொல்கிறாங்க, மூமின்கள் எனும் பொழுது அவர்கள் செஞ்ச தவறுகளை உணரக்கூடியவர்களாக இருப்பார். அப்படி அவங்க தவறு செய்கிறது, மூமின்கள் தவறு செய்கிறது அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு காரணமாக இருக்குது, தௌபா செய்கிறதுக்கும் காரணமாக இருக்குது. இதனால தான் அல்லாஹ் தஆலா எல்லோரையும் மன்னிப்பானாக என்று ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போது கமீஸை எடுத்துக்கொண்டு போகப்படுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நான் யூசுப் என்று அறிமுகப்படுத்தி கொண்டது, அவர்களும் தன்னுடைய சகோதரர் எங்களால் அநியாயம் இழைக்கப்பட்ட யூசுப் தான் இவர் என்று சொல்லி அறிஞ்சு கொண்டதன் பின்னால் அவங்களுடைய தந்தையை பற்றி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி விசாரித்தாங்க. எனக்கு பின்னால் என்ற வாப்பாக்கு என்ன ஆனது, அவருடைய 2 கண்களும் போயிட்டது என்று சொல்லி அவங்க சொல்ல, ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்த பழைய சட்டையை கொடுத்து, இதனை கொண்டு போய் வாப்பாட முகத்தில் போடுங்க, அவருக்கு பார்வை வந்துடும் என்று சொல்லி சொன்னார்.
அந்த விவரம் தான் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த சட்ட ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்ற அந்த அரசன் நெருப்பு கிடங்குல தள்ளின நேரம் அந்த நெருப்புடைய உஷ்ணம் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாவால் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களின் மூலமாக அனுப்பப்பட்டது. அந்த கமீஸ் தான் இங்கே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்தில் போடுங்கன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ இந்த சட்ட சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. இது அணிந்து கொண்டு தான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிரப்பு கிடங்குக்குள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மிகவும் சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தாங்க. இந்த சட்டையை ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஹசரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அதை அணிவித்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இது நிச்சயமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டை என்ற வகையில் அது அவங்களுடைய களத்தில் சுற்றி கொண்டே இருந்தாங்க. பொதுவாக ரிவாயத்தொண்டு வருது, இந்த சட்டையை ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய களத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சுற்றியது கண்ணூர் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, இது அணிந்தால் சில நோய்களும் குணமாகிவிடும் என்று சொல்லி தஃப்சீரில் சொல்லப்பட்டு இருக்குது. இப்போ இந்த கமீஸ் எடுத்துக்கொண்டு போகப்படுது. இதனுடைய பரக்கத்தினால அந்த குருட்டு தந்தையினுடைய பார்வை தெரிய வரும். இரத்தம் தோய்ந்த கமீஸை தன்னுடைய தந்தை இடத்தில் கொண்டு போய் அவரை வருத்தப்படுத்தியது யஹூதா என்கிறதுனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டதாக பொய் சொல்லி ஓநாயுடைய இரத்தத்தை பூசிக்கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கமீஸை எடுத்துக்கொண்டு தந்தையுடன் போய் அவரை வருத்தப்படுத்தியதனால யஹூதா சொன்னார், இப்பொழுது இந்த கமீஸை நானே கொண்டு போய் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யஹூதா எடுத்துக்கொண்டு போகிறார். எகிப்தில் இருந்து கன்ஆன் தேசத்துக்கு சுமார் 240 மைல் தூரம். ஒரு ரிவாயத்தில் வருது, இந்த யஹூதா 7 ரொட்டிகளை சுட்டு அதுக்கு கறியும் எடுத்துக்கொண்டு அந்த 7 நாட்களாக புறப்பட்டு தன்னுடைய தந்தையிடம் வந்து சேர்ந்தாருன்னு சொல்லி இது ஒரு ரிவாயத். மேலும் ரிவாயத்திக்குது, ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சகோதரர்களையும் குடும்பங்களையும் அழைத்து வருமாறு ஆள் அனுப்பினாங்க. அதிகமான படைகள், தூதுவர்கள், 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள், வழி செலவுக்காக வேண்டி பணம் எல்லாமே கொடுத்து அனுப்பியதாகவும் தஃப்சீருடைய விளக்கங்கள் சொல்லப்படுது. ஃபலம்மா ஃபசலத்துல் ஈரு கால அபூஹும். இப்போது இந்த கூட்டம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தயாரித்து அனுப்புகிறாங்க, சட்டையும் கொடுத்து அனுப்புகிறாங்க, குடும்பத்தையும் கூட்டி வருமாறு கூறுகிறாங்க. கூட்டம் வெளிக்கிளம்பியதும் அதுதான் இந்த ஆயத்தில் சொல்லப்படுது. வலம்மா ஃபசலத்தில் ஈரு கால அபூஹும் இன்னீல அஜிது ரீஹ யூசுஃப் லௌலா அன் துஃபன்னிதூன். அந்த ஒட்டக தாவலம் பிரிந்த நேரம் நிச்சயமாக நான் யூசுஃபுடைய வாடையை உணர்கிறேன் என்று ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. லௌலா அன் துஃபன்னிதூன், நீங்கள் என்னைய அறிவு மங்கியவர் என்று கூறக்கூடாது, நீங்கள் என்ன அறிவு மங்கியவர் என்று கூறக்கூடாது என்ற வார்த்தையையும் சொன்னாங்க. இப்போ யஹூதா சட்டை எடுத்துக்கொண்டு வந்து புறப்பட்டு வாராரு. காற்று அல்லாஹ் இடத்துல சொல்லிச்சு, யா அல்லாஹ், யாக்கூபுக்கு சட்டையை கொண்டு செல்றவர் அவர் வாழ்த்து சொல்லப்பட வேண்டியவர் தான், நான் அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன் என்று துவா கேட்டு அனுமதி பெற்று அந்த சட்டையினுடைய வாடையை முட்கூட்டியே கொண்டு போயிட்டு. இதனால தான் அவர்கள் சொன்னார்கள், இன்னீல அஜிது ரீஹ யூசுஃப், நான் யூசுஃபுடைய காற்றை, ரேஹை, வாடையை உணர்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். காற்று முட்கூட்டியே அதை எடுத்து போனது. இந்த உலகத்தில் சொர்க்கத்து வாடை யூசுஃபுடைய சட்டையில் தவிர வேறு எங்கேயுமே இருக்கல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை அறிஞ்சு கொண்டாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாடையை அவங்க உணர்வதாக அவங்களுடைய பேரர்களிடத்தில் சொன்ன நேரம், காலு தல்லாஹி இன்ன கலஃபி தலாலிக்கல் கதீம், அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக
நீங்கள் இன்னும் அந்த பழைய தவறிலேயே இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் பழைய தவறிலேயே இருக்கிறீங்க. கஷ்டம் தீர்ந்து சுகம் வருகிற நேரம் மிகவும் தூரமான இடத்துலேருந்து ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாடைய ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா சேர்த்தான். ஆனால் கஷ்ட காலத்தில் இந்த 2 நகரங்களும் சமீபத்தில் இருந்தும் கூட, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈஜிப்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கனான் என்ற பகுதியும் கிட்ட இருந்தும் கூட அந்த செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிக்காமலே தடுத்துட்டான். இதனால் விளங்குறது என்ன? கஷ்ட காலத்தில் மிகவும் லேசான விஷயம் கூட கஷ்டமாக இருக்கும். கஷ்ட காலத்தில் ரொம்ப சுலபமான காரியங்கள் கூட கஷ்டமாக இருக்கும். ஆனால் சுகத்தை எல்லாம் நாடும் பொழுது அந்த சுகத்துடைய காலத்தில் மிகவும் கஷ்டமான காரியங்களும் லேசாக இருக்கும் என்கிறது இது எங்களுக்கு அறிவிக்குது. இப்போது அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் யூசுஃபுடைய நினைவில் பழைய தவறிலே இருக்கிறீங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்த அந்த அளவற்ற அன்பு, அவரை அதிகமாக நினைக்கிறதுனாலும் ஆவல் வென்று கொண்டு இருந்ததினாலும் அவரை நான் சந்திப்பேன் என்று அவருக்கு நம்பிக்கையும் இருந்துச்சு. அந்த பேரர்கள் எல்லாம் சொன்னாங்க, அந்த நம்பிக்கை தான் உங்களை இப்படி பேச வைக்கிது என்றாலும் அவர் மௌத்தாகித்தான் போயிட்டாரு என்று அவர்கள் சொன்ன நேரம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வார்த்தையில் உறுதியாகவே இருந்தார்கள். இன்னீல அஜிது ரீஹ யூசுஃப், நான் யூசுஃபுடைய வாடையை அடைகிறேன். ஃபலம்மா அன்ஜா அல் பஷீரு அல்காஹு அலா வஜிஹிஹி. இப்போது யஹூதா என்கிறவர் சட்டையை எடுத்துக்கொண்டு வந்து தந்தையுடைய முகத்தில் போட்டார். அது தான் இங்கே ஃபலம்மா அன்ஜா அல் பஷீரு, அந்த நன்மாராயன் சொல்லக்கூடியவர் என்றால் யஹூதா சட்டையை எடுத்துக்கொண்டு வந்து அல்காஹு அலா வஜிஹிஹி, தந்தையுடைய முகத்தில் போட்டார். ஃபர்தத்த பசீரா, அவர் பார்வையுடையவராக ஆகிவிட்டார். கால, இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார், அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு மினல்லாஹி மாலா தஅலமூன், நான் உங்களுக்கு கூறவில்லையா, நான் அல்லாஹ்விடத்தில் இருந்து நீங்கள் அறியாததை அறிகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தேடுங்க என்று சொல்லி ஒரு கட்டத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. பிறகு அந்த யஹூதாவை நோக்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள குறித்து யஹூதா இடத்துல விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவர் நன்மாராயம் சொல்கிறாரு, யூசுப் எகிப்துக்கு அரசராக இருக்கிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடனே நாட்டை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறார்? அவர் எந்த மார்க்கத்தில் இருக்கிறார்? அவர் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறார். அதனை கேட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. இப்போது அருட்கொடை நிரப்பமாகிவிட்டது என்றும் சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடைகளை நிரப்பமாக்கிவிட்டான். எப்பொழுது இஸ்லாம் ஒருவருக்கு இருக்குமோ அது தான் நிறைவான அருட்கொடை என்று கூறப்படும். ஏனெனில் கியாமத்து நாளன்று ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய முன்னால் வரும், வந்து தன்னை அறிமுகப்படுத்தும். ஒவ்வொரு அமல்களும் வந்து தன்னை அறிமுகப்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகள் அனைத்துக்கும் நன்மாராயங்களை சொல்லுவான். இறுதியில் இஸ்லாம் வரும். யா ரப் அந்த சலாம் வ அனல் இஸ்லாம் சம்மைத்தனி மின் இஸ்மிக். யா அல்லாஹ், உன்னுடைய பேர் சலாம், நான் இஸ்லாம், உன்னுடைய பேரில் இருந்து நீ எனக்கு பேர் சூட்டி இருக்கிறாய். அல்லாஹ் சொல்கிறான், உன்னை வைத்துத்தான் இன்று நான் எல்லோருக்கும் வெகுமதிகள் கொடுக்க போகிறேன், உன்னை வைத்துத்தான் தண்டிக்க போகிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். எனவே ஆகவும் பூர்த்தியான நிஅமத் ஒன்று இருக்கும் என்றால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இஸ்லாம் கிடைக்கிறது தான். இன்றைக்கு நாங்கள் மூமின்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். பொதுவாக கலிமா சொன்னால் எல்லாருமே ஈமான்தாரிகள் தான். என்றாலும் அந்த ஈமானால் ஒன்றும் செய்ய முடியாதவர்களும் இருப்பாங்க. அதே ஈமானால் பல விஷயங்களை சாதிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. உண்மையான மூமின்கள் அவருடைய ஈமானினால் பல விடயங்களை சாதிப்பாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்துடைய விடயங்கள் ரொம்ப இலகுவாக அமைந்துவிடும். ஆனால் சிலர் மூமின்கள் இருக்கிறாங்க, அவங்க ஈமான் கொண்டு இருக்கிறாங்க கலிமா வெறுமனை சொல்லி, என்றாலும்
அவங்களுடைய உள்ளங்களில் ஈமான் பரிபூர்ணமாக இல்லை. இதனால் இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு பிரகாசத்தை படைக்கிறது இல்லை. எனவே தான் இங்கே பரிபூர்ணமான நிஅமத் இஸ்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கூட ஹஜ்ஜத்துல் வதாவில் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி என்ன சொன்னான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளில் நான் உங்களுடைய தீனை பூர்த்தியாக்கிவிட்டேன். வரலைத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு பொருந்தி கொண்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் தான் பூர்த்தியான மார்க்கம், இஸ்லாம் தான் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம். எனவே இது எங்களிடத்தில் வரும் என்றிருந்தால் எங்களுக்கு பூர்த்தியான நியாமத் கிடைச்சி விட்டது. இதனை வைத்துத்தான் அவர் இஸ்லாத்தில் இருக்கிறான் என்று சொல்கிற நேரம், அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார் என்று சொன்ன நேரம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படி என்றால் அல்லாஹ் அருட்கொடையை நிரப்பமாக்கி விட்டான் என்று சொன்னாங்க. அடுத்து 97வது ஆயத் தொடர்ந்து காலு யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா ஹாத்திஈன். ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமாக சகோதரர்கள் நடந்து கொண்ட அந்த தவறான காரியங்கள் இது எல்லாம் இப்போ பகிரங்கரமாக வெளியாகிட்டது. இதனால் அவங்க தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு அவங்களோட வாப்பா இடத்துல சொன்னாங்க. காலு அவர்கள் கூறினார்கள், யா அபானா எங்களுடைய தந்தையே, இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா எங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு வேண்டுங்க. இன்னா குன்னா ஹாத்திஈன் நாங்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொல்லி கால அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, நான் என்னுடைய ரப்பிடத்தில் உங்களுக்காக வேண்டி பிறகு பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன். இப்படி நல்லோர்களுடைய வாக்குறுதி அது உண்மையாகவே நிகழும். அதனை அவர்கள் தள்ளி வச்சிருக்கிறாங்க. சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, நான் பிறகு உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னான். இப்போ இதில் நிறைய தஃப்சீர்கள் துவா கேட்குறதுக்கு நல்லடியார்கள், முக்கியமான பெரியார்கள் என்று மதிக்கப்படக்கூடிய நல்லடியார்கள் அவசரப்பட மாட்டாங்க. ஒரு காரியம் வெற்றியாக சம்பூர்ணமாக முடியும் வரைக்கும் காத்திருப்பாங்க. இதனாலேயே நான் உங்களுக்கு பிறகு துவா கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க என்ற ஒரு கருத்து. அநீதி இழைக்கப்பட்டவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அநீதி இழைக்கப்பட்ட யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு பொறவு தன்னுடைய மக்களுக்காக பிள்ளைகளுக்காக அல்லாஹ் இடத்துல நான் துவா கேட்கிறேன் என்றும் இந்த ஆயத்தில் சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, நான் என்னுடைய ரப்பிடத்தில் உங்களுக்கு பிறகு மன்னிப்பு தேடுகிறேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு கருத்து, ஈஜிப்துக்கு போன பிறகு ஆஷுராவுடைய நாள் வெள்ளிக்கிழமை இரவில் நான் விடிய காலையில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் உங்களுக்காக வேண்டி துவா செய்கிறேன் என்று அந்த முக்கியமான இரவுடைய சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு பிழை பொறுக்க தேடுறதுக்காக வேண்டி அவங்க அப்படி காலதாமதம் போட்டாங்க. இதனால் அஸ்தக்ஃபிரு சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, என்னுடைய ரப்பிடத்தில் உங்களுக்கு நான் பிறகு பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொன்னதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. கடைசியில் அந்த நாள் ஆஷ்ராவுடைய வெள்ளிக்கிழமை இரவில் விடிய கால நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லா இடத்துல யூசுஃபை குறித்து நான் பொறுமையாக இருந்து அழுந்து என்ற மக்கள் இறுதியில் அந்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து என்னிடத்தில் வந்து மன்னிப்பும் கேட்டாங்க. யா அல்லாஹ், இப்போ அந்த கடனை நான் உன்னிடத்தில் நிறைவேற்றேன், அதாவது அவர்களுக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று துவா செஞ்சாங்க. பின்னுக்கு இருந்து எல்லா பிள்ளைகளும் ஆமீன் சொன்னாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பின்னால் இருந்து ஆமீன் சொன்னாங்க. ஏனைய சகோதரர்கள் ரொம்பவும் அச்சத்தோட பயபக்தியோட நின்றிருந்தாங்க என்றெல்லாம் தஃப்சீருடைய விளக்கங்கள் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்குது. பிறகு ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் 24 வருடங்கள் ஒவ்வொரு ஜும்மா இரவுலையும் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாங்க என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரிவாயத் செஞ்சுக்கிறாங்க. ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
அவங்களுடைய சகோதரர்களுக்கு பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பானாக, பிழை பொறுப்பானாக, அவன் என்னையும் என்னுடைய தந்தையையும் எல்லோரையும் பார்க்கணும், மகா கிருஃபையாளன், கொஞ்சமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களின் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்திருக்கிறாங்க. ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நான் வாழ்நாள் பூராவும் உங்களுக்காக வேண்டி துவா செய்வேன் என்று தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொன்னாங்க. யூசுஃபை நீங்கள் வெளியாக்கின நேரத்தில் இருந்து யூசுஃபுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த உள் ரீதியான நிஅமத்கள், மேலும் அரசாட்சி மற்றும் உண்டான வெளி ரீதியான நிஅமத்கள் அனைத்துக்கும் காரணிகளாக நீங்கள் தான் இருந்தீர்கள். அவர் சிரமங்களை மேற்கொண்டது உண்மைத்தான் என்றாலும் அவைகள் அனைத்துக்கும் பின்னால் நீங்கள் காரணமாக இருந்தீங்க என்கிற விஷயத்தையும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்நாள் பூராவும் அவங்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னாங்க. ஃபலம்மா தஹலு அலா யூசுஃப் ஆவா இலைஹி அபவைஹி வக்கால துஹுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமினின். இப்பொழுது அவங்களுடைய உம்மா வாப்பா தாய் தந்தை 2 பேரையும் அழைத்து கொண்டு வர சொன்னது. எல்லோரும் சேர்ந்து வந்துட்டாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெற்றெடுத்த தாய் தான் ராஹில் என்பவங்க என்றாலும் புன்யாமீனை பெற்றெடுத்த நேரம் அதே வீட்டில் அவங்க மௌத்தாகிட்டாங்க, வஃபாத்தாகிட்டாங்க. அந்த நேரம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க லையா என்ற ராஹிலுடைய சகோதரி, அதாவது யூசுஃப் புன்யாமீனுடைய தாய் ராஹில் உடைய சகோதரி லையா என்பவரை திருமணம் முடித்தாங்க. இதனாலேயே இவங்க அதாவது சாட்சியாக இருக்கிறதுனால இவங்களை உம்மா தாய் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் ஃபலம்மா தஹலு அலா யூசுஃப, இப்போ படை சூழ எல்லோரும் வந்திருக்கிறாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் வந்ததும் ஆவா இலைஹி அபவேஹி, அவருடைய உம்மாவும் வாப்பாவும், எனக்கு அபவேஹின்னு சொல்கிறது தாயும் தந்தையும் அவரிடத்தில் அடைக்கலம் புகுந்தாங்க. வக்கால துஹுலு மிஸ்ர, அந்த நேரம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் மிஸ்ருக்குள்ள இன்ஷா அல்லாஹு ஆமினின், எந்த விதமான பயமும் இல்லாதவர்களாக அச்சம் தீர்ந்தவர்கள் நுழைந்து கொள்ளுங்கள். பொதுவாக அந்த மிஸ்ர் என்கிறது ஒரு அக்கிரமமான இடம். இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் பல அக்கிரமங்களை செய்தாங்க. அதன் காரணமாகத்தான் ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நீங்கள் மிகவும் அச்சம் தீர்ந்தவர்களாக அமைதியாக இதுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத நிலைமையில் நுழைந்து கொள்ளுங்கள். இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி இவங்க நுழைந்து விட்டாங்க, மிஸ்ருக்குள்ளே வந்து விட்டாங்க என்று சொல்லி அறிஞ்சதும் அவங்கள வர வைக்கிறதுக்காக வேண்டி மிஸ்ரு நகருக்குள்ள வெளியில் ஒரு மைதானத்துக்கு வந்து காத்திருந்தாங்க. ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஈஜிப்டுடைய மன்னன் ரையான் இப்னு வலீத் என்பவரும் இருந்தான். அவனும் 4000 போர் வீரர்களோடு வந்திருந்தார். 3 லட்சம் குதிரை வீரர்கள் வந்திருந்தாலும் சொல்லப்படுது. இப்படி எகிப்து தேசத்துள்ள தலைவர்களும் பெரியோர்கள் பிரபலமானவர்கள் எல்லாருமே குதிரை வீரர்கள் இப்படி நிறைய வந்திருந்தாங்க. ஒவ்வொரு குதிரை வீரரோட கையிலையும் வெள்ளி கேடயமும் தங்க கவசமும் இருந்தது. அந்த மைதானம், அதாவது தங்க வாள்களும் இருந்தது. அந்த மைதானம் முழுவதுமே அலங்காரமாக இருந்தது. இவங்க எல்லாரும் அணிவகுத்து நின்றாங்க. இந்த குதிரை வீரர்கள், குதிரைகள் ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொந்தமான அடிமைகள் என்று முழு சொத்துக்களாகவும் அங்கே வந்து நின்றாங்க. ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களுடைய மனைவி அவங்க லையாவையும் வரவேற்பதற்காக வேண்டி ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய பிள்ளைகள் பேரர்கள் வரும் வழியில் ஒரு மணல் மேட்டில் ஏறின நேரம் மைதானம் முழுவதும் குதிரை வீரர்களாக நிரம்பி பல வண்ணங்கள், பல அழகான வர்ணம் நிறைந்த உடைகள் இவைகளெல்லாம் அணிந்து அலங்கரித்து இருக்கிறத கண்டு ஆச்சரியத்தோட ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தாங்க. அந்த நேரம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மைதானத்தை என்ன பார்க்குறீங்க, வானத்தை பாருங்க என்று சொன்னாங்க. அவங்க தலை உயர்த்தி வானத்தை பார்த்த நேரம் அங்கே மலக்குகள் சந்தோஷமாக ஆனந்த பரவசத்தோட தந்தையும் மகனும் சந்திப்பதை பார்க்க குழுமி இருந்தாங்க. இவங்க எல்லாருமே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்
அவங்க யூசுஃபுடைய பிரிவால் அழுது வருந்திய காலம் முதல் அனுதாபம் தெரிவித்து பாராட்டி கொண்டே இருந்து கொண்டிருந்த மலாய்க்காமார்கள் அனுதாபம் பாராட்டி கொண்டே இருந்தாங்க, வருந்தி கொண்டே இருந்தாங்க. அப்படியான மலாய்க்காமார்கள் எல்லாருமே வானத்திலையும் வந்து இவங்களுடைய சந்திப்பை பார்த்து ஆனந்தம் அடைகிறதுக்கு காத்திருக்கிறாங்க. பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குதிரை வீரர்களை பார்த்து, இவங்களில் யார் ஏண்ட புதல்வர் யூசுஃப் என்று சொல்லி கேட்குறாங்க. தலைக்கு மேலே குடை பிடிக்கப்பட்டிருப்பவர் தான் உங்களுடைய மகன் யூசுஃப் என்று ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெரிவித்தாங்க. உடனே ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி யஹூதாவின் மீது சாய்ந்து கொண்டு கால்நடையாக வந்தாங்க. அந்த நேரம் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹசரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உங்களோட தந்தைக்காக நீங்கள் இறங்கி போங்க என்று சொல்ல, உடனே அவரும் அவருடைய குதிரை விட்டு கீழே இறங்கி தந்தையை நோக்கி போகிறாங்க. 2 பேரும் ஒருவரை ஒருவர் நெருங்கி தந்தைக்கு சலாம் சொல்ல ஹசரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் முந்திர நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேணாம், அவர் முதலாக ஆரம்பிக்கட்டும், அவர்தான் முதலில் சலாம் கூற மிக தகுதி உள்ளவர் என்று சொன்னாங்க. ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாவதாக துக்கங்களை அகற்றியவரே தங்களுக்கு சலாம் என்று சொல்லி ஹசரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தாங்க. வானுலகத்தில் இருந்த மலக்குகளும் அழுதாங்க. குதிரை வீரர்கள் ஒருவருக்கொருவர் தழுவி கொண்டாங்க. குதிரைகள் கனைக்க ஆரம்பிச்சது. மலக்குகள் தஸ்பீ சொன்னாங்க. சில கருவிகள் போன்றவைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு இசை போன்று எழுப்ப ஆரம்பித்தது. அது ஒரு கியாமத்து நாளை போற இருந்தது. இவங்களை சந்தித்த நேரம் அங்கே இருந்த கூடாரத்தில் அல்லது வீட்டில் அவங்களுடைய பெற்றோர்களை இவர் கூட்டி கொண்டு வந்தார். அந்த நேரம் ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, என்னுடைய தந்தையை எனக்காக தாங்கள் அழுது கண்களையும் இழந்து விட்டீங்க, கியாமத்து நாள் நாம் யாவரையும் ஒன்று சேர்க்கும் என்பதை நாங்கள் அறியவில்லையா என்று சொன்னாங்க. தந்தையே, நீங்கள் என்னுடைய பிரிவால் இப்படியெல்லாம் அழுதிக்கிறீங்க, ஆனால் கியாமத்து நாளில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? அதுக்கு உண்மைத்தான், மார்க்கத்தை விட்டு நீ மாறிவிடுவாயோ, இதனால் எனக்கும் உனக்கும் தடை ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தேன் என்று சொன்னாங்க. ஹசரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னால் எகிப்தியர்களை அவர்கள் பயந்து கொண்டிருந்தாங்க. அதாவது உத்தரவில்லாமல் ஊருக்குள்ளே நுழைகிறது இல்லை. இதனால் தான் ஹசரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அச்சம் தீர்ந்தவர்களாக நீங்கள் எகிப்துக்குள்ளே நுழைந்து கொள்ளுங்க என்றெல்லாம் சொன்னாங்க. அதன் பிறகு 100வது ஆயத்தங்களை சொல்லுது, வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷி வஹர்ரு லஹு சுஜ்ஜதன். உம்மாவையும் வாப்பாவையும் அவங்க தன்னுடைய சிம்மாசனத்தில் ஏறினாங்க. எல்லாரும் சேர்ந்து சஜிதா செஞ்சாங்க, சகோதரர்கள். அதாவது வகால யாபதி ஹாதா தவீலு ருயாய மின் கபுலு சொன்னாங்க, என்னுடைய தந்தையே, இதுக்கு முன்னால் நீங்கள் சொன்ன உங்களுடைய அந்த நான் கண்ட கனவின் பலன் என்று. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஈஜிப்துக்கு வார நேரம் மக்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருந்தாங்க. அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நிறைய பெருகினாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் எல்லாம் மக்கள் பெருகினாங்க. பெரும் ஒரு நாடாக அது மாறிவிட்டது. எனவே அதில் அக்கிரமங்கள் நிறைய நடந்து கொண்டிருந்தது. பிறகு இந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமியை மிகவும் செழிப்பாக்கினான். இப்போது தந்தையும் தாயும் ஆசனத்தில் உயர்ந்தாங்க, அவங்களுக்கு சுஜூத் செய்தவர்களாக விழுந்தாங்க. இந்த நேரம் வக்கால யாபத்தி ஹாதா தவீலு ருயாய மின் கப்லு, என்னுடைய தந்தையை, இதுக்கு முன்னால் நான் கண்ட கனவினுடைய தவீல் விளக்கம், கத் ஜஅலஹா ரப்பி ஹக்கா, அந்த கனவை என்னுடைய ரப்பு உண்மையானதாக ஆக்கினான். வக்கது அஹ்சன பி, அல்லாஹ் எனக்கு நலுஃபஹாரம் செய்தான். இத் அஹ்ரஜனி மின சிஜினி, அந்த சிறைச்சாலில் இருந்து என்ன வெளியாக்கிய பொழுது அல்லாஹ் எனக்கு நலவை செய்தான். வஜா அபிக்கும் மின்னல் பதவி மிம் பாதி அன் நஸக ஷைத்தானு வபைனி வபைன இஹ்வதி, எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் மத்தியில் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஒரு பெரும் அந்தஸ்துக்கு ஏற்படுத்தி வைத்தான். இன்ன ரப்பி லத்தீஃபுன் லிமா யஷா இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கிருபை செய்யக்கூடியவன், அவன் மிகவும் அறிந்தவன், மிக விவேகம் உள்ளவன் என்று சொல்லி சொன்னார்.
இந்த வகையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாக சந்தித்த நேரம் சகோதரர்களும் பெற்றோர்களும் அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு சுஜூது செஞ்சாங்க என்பது தான் இந்த ஆயத்துகளுடைய விளக்கம். அந்த காலத்தில் ஒருவருக்கு மரியாதை செய்கிறதுக்காக வேண்டி சுஜூத் செய்கிறது வழக்கமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் முசாஃபா கைலாகு செய்கிறது போல் அந்த காலத்தில் சுஜூத் செய்வதை பயன்படுத்தி கொண்டு இருந்தாங்க. இந்த ஆயத்தில் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்வது முதலிலும் அவர்கள் சுஜூது செய்வதை பின்னாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறு பிள்ளையாக இருந்த நேரம் 11 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் அவங்களுக்கு சுஜூது செய்ததாக கனவு கண்டு அது தன்னுடைய வாப்பா இடத்துல சொன்ன நேரம் இந்த கனவை சகோதரரிடம் நீங்கள் கூறக்கூடாது என்று எச்சரிக்கை செஞ்சது இந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. இப்போது பெற்றோர்களும் சகோதரர்களும் அவங்களுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு சுஜூது செஞ்ச நேரம் அவங்க சொன்னாங்க இது தான் அந்த கனவின் பலன். எனவே இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னாலும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனை அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். இன்னும் 11 ஆயத்துகளோட சூரா யூசுஃப் இன்ஷா அல்லாஹ் முடிவு பெறும்.